ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜியாகிரஃபியில் தேர்ட் யூனிட் அதாவது அட்மாஸ்பியர் வெளிமண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 180 இருக்குது. ஸோ இந்த சாப்டர் அட்மாஸ்பியர் நியூ சாப்டர்ஸ். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட காம்போசிஷன் என்னென்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டு டிஃப்ரென்ஷியேட் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டு கொலரேட் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது வெதரையும் கிளைமேட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டு ரெகனைஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளவுட்ஸ், விண்ட் அண்ட் ரெயின்ஃபால், அதாவது கிளவுட்ஸ், விண்ட் அண்ட் ரெயின்ஃபாலோட கிளாசிஃபிகேஷனை ரெகனைஸாக அங்கீகாரப்பூர்வம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்த லெசன் படித்ததுக்கப்புறம் நம்ம இதில் எல்லாம் கிளியராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எர்த் இஸ் ஏ யூனிக் பிளானட். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு எர்த் ஒரு யூனிக் பிளானட் வேர் லைஃப் இஸ் ஃபவுண்ட். அங்கே தான் நம்மளோட ஒரு லைஃபுங்கிறதே அந்த எர்த்தோட அந்த பிளானட், அந்த யூனிக் பிளானட்டில் தான் நம்மளோட லைஃபே இருக்குது. கேன் யூ இமேஜின் லைஃப் ஆன் த எர்த் வித்தவுட் ஏர்? ஸோ நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா எர்த்தில் ஏர் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை எர்த்தில் வாழ முடியும்? நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? நோ. The air is essential for the survival of all forms of life. ஒரு எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனிசத்துக்கும் அதோட லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? இந்த காற்று, ஏர் ரொம்பவே முக்கியம். The blanket of air that surrounds the earth is called the atmosphere. So atmosphere என்னன்னா the blanket of air, அதாவது blanket of air that surrounds the earth is called atmosphere. earth சுற்றி ஏர் blanket மாதிரி இருக்குது. blanketனா தெரியும், போர்வை மாதிரி இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். it is held close through the earth by gravitational attraction. அதாவது earth கூட இது ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. எப்படி க்ளோஸாக இருக்குன்னா கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் மூலயமா இது க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்பியர்னு என்னென்னா த பிளாங்கெட் ஆஃப் ஏர், அதாவது ஏர் பிளாங்கெட், போர்வை. ஏர் எர்த்தை சுற்றி போர்வை மாதிரி போத்தி இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இது எர்த்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. எப்படி பக்கத்தில் இருக்குன்னா, எதனால் பக்கத்தில் இருக்குன்னா கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்கிறனால இது எர்த்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியும். அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதை டீப்பாக இங்கே பார்க்க போகிறோம். Composition of atmosphere. Atmosphere is a mixture of gases, water vapor and dust particles in different proportions. அதாவது அட்மாஸ்பியருங்கிறது gases, water vapor and dust particle ஒரு மிக்சர் கலவை தான் அட்மாஸ்பியர். ஸோ இந்த gases, water vapor and dust particles டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கும். நைட்ரஜன், ஸோ இந்த அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 78% இருக்கும். ஆக்சிஜன் 21% இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் பெர்மனன்ட் கேஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்னு சொல்கிறான். ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் கேட்கலாம், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த பெர்மனன்ட் கேஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ்லேயே பெர்மனன்ட் கேஸ் எது? இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான். They constitute 99% of the total composition and their percentage always remain the same without any change. அதாவது மொத்தம் 100%, அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷனில் 100%ல் 99% இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த பர்சன்டேஜ் எப்பவுமே ரிமைன் சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் பெர்மனன்ட் கேஸஸ், அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸில் நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் பெர்மனன்ட் கேஸஸ். ஸோ இது அட்மாஸ்பியரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 99% இருக்குது. இது எந்த நிலையிலும் மாறாது. இது ஒரே மாதிரி தான் இருக்கும். The remaining 1% is occupied by, ஸோ அந்த இருக்கக்கூடிய மீதி 1%ல் என்னென்ன கேஸஸ் இருக்குன்னா ஆர்கான், அதாவது 0.93% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு CO2 0.03% இருக்குது. நியான் 0.0018% இருக்குது. ஹீலியம் 0.0005% இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓசோன் 0.00006% இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் 0.00
0.00005% வந்துட்டு இருக்குது. நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 99% இருக்குது. இந்த ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஹீலியம், ஓசோன், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான் அண்ட் மீத்தேன் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு எவ்வளோ % இருக்குது? 1% வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. Water vapor 0 to 0.4% is also found in the atmosphere, which plays an important role in predicting the weather phenomenon. So water vapor நாம் முதல்ல பார்த்தோம், அட்மாஸ்பியருங்கிறது வந்துட்டு கேஸஸ்னாலையும் வாட்டர் வேப்பர்னாலையும் டஸ்ட் பார்ட்டிகல்னாலையும் கலந்த கலவை தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ கேஸஸ் வந்து இந்த கேஸஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர் எவ்வளோ % இருக்குது? 0லேருந்து 0.4% வந்து இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது? இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் அட்மாஸ்பியர் சொல்கிறாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன? வெதர் கிளைமேட், அதாவது வெதரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஃபினோமினனுக்கு, அதாவது இந்த வாட்டர் வேப்பரை வச்சு தான் நம்மளோட வெதரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெதரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ இந்த மந்தில் வந்து இந்த வெதர் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The other solid particles present in the atmosphere include dust particles, salt particles, pollen grains, smoke, soot, volcanic ashes, etc. இது தவிர வேறு என்னென்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சால்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, போலன் கிரெயின்ஸ் இருக்குது, ஸ்மோக் புகை இருக்குது, சால்ட்டு, வால்கானிக் ஆஷஸ். இதை தவிர இந்தந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு எர்த்தில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ ஆக்சிஜன் தான் வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியம். Carbon dioxide absorbs heat and keeps the atmosphere warm by insulation and radiation. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எதை அப்சார்ப் பண்ணுது? ஹீட், அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு அந்த அட்மாஸ்பியரை வார்மாக வந்துட்டு வச்சுக்குது. எப்படின்னா இன்சுலேஷன் மூலியமாகவும் ரேடியேஷன் மூலியமாகவும் அட்மாஸ்பியரை கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வார்மாக வச்சுக்குது சொல்கிறாங்க. நைட்ரஜன் ஆக்ட்ஸ் ஆஸ் எ டைல்யூயன்ட் அண்ட் இஸ் கெமிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நைட்ரஜன் வந்துட்டு ஒரு டைல்யூண்ட்டாகவும் ஒரு கெமிக்கல் இன்ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ் இல்லாமல் கெமிக்கல் வந்துட்டு இன்ஆக்டிவ் எலமெண்ட்டாக வந்துட்டு நைட்ரஜன் இருக்குது. ஓசோன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் த எர்த் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் யூவி ரேஸ். ஸோ ஓசோனோட முக்கியமான வேலை என்ன? எர்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த ஓசோனோட முக்கியமான வேலை. எதுலேருந்து எர்த்தை பாதுகாக்குது? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அதாவது யூவி ரேஸ்லேருந்து எர்த்தை வந்துட்டு பாதுகாக்குது. The solid particles in the atmosphere acts as a nuclei on which the water vapor condenses to form the precipitation. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிக்கல் வந்துட்டு நியூக்ளியை, அந்த வாட்டர் வேப்பரை கண்டென்ஸ் பண்ணி அது வந்து ப்ரெசிபிடேஷன் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எது காரணம்? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த பேரால சொல்லியிருக்காங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர்னு பார்க்கும்போது அட்மாஸ்பியர் வந்து இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது அட்மாஸ்பியருங்கிறது வந்துட்டு ஒரு கேஸ்னாலையும் வாட்டர் வேப்பர்னாலையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலும் ஆன ஒரு கலவை தான் வந்துட்டு அட்மாஸ்பியர். ஸோ இந்த மூணு வந்துட்டு ஈக்குவலாக இருக்காது, டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன், வெவ்வேறு அளவில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் கேஸஸ். அது டோட்டலாக வந்துட்டு 99% வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணுது. இந்த ஆர்கன், நியான், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், ஓசோன், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான் அண்ட் மீத்தேன்லாம் வந்துட்டு மற்ற 1% இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, த அட்மாஸ்பியர் இஸ் திக் நியர் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் தின் அவுட் அன்டில் இட் எவென்ச்சுவலி மர்ஜஸ் வித் த ஸ்பேஸ். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது அட்மாஸ்பியர் வந்துட்டு எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்பவே திக்கான சர்ஃபேஸாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி ஸ்பேஸில் வந்துட்டு மர்ஜ் ஆகும்போது அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? ரொம்பவே தின்னாக வந்துட்டு இருக்கும். த 5 atmospheric layers are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. ஸோ மொத்த அட்மாஸ்பியரிக் அட்மாஸ்பியரில் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் ஒன்று ஸ்ட்ரோபோஸ்பியர், செகண்ட் ஒன்று ஸ்ட்ராட்டோஸ்பியர், தேர்ட் ஒன் இஸ் மீசோஸ்பியர், ஃபோர்த் ஒன் இஸ் தெர்மோஸ்பியர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் எக்ஸோஸ்பியர். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ட்ரோபோஸ்பியர், த லோவர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் த ட்ரோபோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர்னு என்ன? இது வந்துட்டு லோவர் லேயர்.
அதாவது அட்மாஸ்பியரில் லோவஸ்ட் லேயர் என்ன ட்ரோபோஸ்பியர் தான். த க்ரீக் வேர்டு ட்ரோப்போஸ் மீன்ஸ் டேர்ன் ஆர் சேஞ்ச். அதாவது இந்த ட்ரோப்போங்கிற அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்தது க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு டேர்ன், அதாவது டேர்ன் பண்ணுறது இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அப்படின்னு அந்த மீனிங். த லேயர் எக்ஸ்டென்ஸ் அப் டு 8 கிலோமீட்டர்ஸ். அதாவது இந்த லேயர் வந்து மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது 8 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது பக்கத்தில் போல்ஸில் பார்க்கும்போது இது 8 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் அப் டு 18 கிலோமீட்டர்ஸ் அட் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்லேருந்து அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து போல்ஸ் வரைக்கும் 8 கிலோமீட்டர், அட்மாஸ்பியர்லேருந்து ஈக்குவேட்டர் வரைக்கும் 18 கிலோமீட்டர் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. The temperature decreases with increasing height. ஸோ டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக அதோட ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபினோமினன் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் லேயர். ஸோ இந்த லேயரில் தான் எல்லா விதமான வெதரில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராசஸ் எந்த லேயரில் நடக்கும் இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கும். ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் வெதர் மேக்கிங் லேயர். ஸோ அதனால இந்த லேயருக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னன்னா வெதர் மேக்கிங் லேயர். த அப்பர் லிமிட் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்டு ட்ரோபோபாஸ். அதாவது ட்ரோபோஸ்பியரோட அப்பர் ஏரியா, அதாவது அப்பர் லிமிட் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய பாகத்தை நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்னு பார்க்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் லேயர். ஸோ ட்ரோப்போனா க்ரீக் வேர்டில் மீனிங் என்னென்னா சேஞ்ச் இல்லாட்டி டேர்னுங்கிறது வந்துட்டு க்ரீக்கில் வந்துட்டு மீனிங். இந்த லேயர் வந்துட்டு அட்மாஸ்பியர்லேருந்து போல்ஸ் வரைக்கும் 8 கிலோமீட்டரும் அட்மாஸ்பியர்லேருந்து ஈக்குவேட்டர் வரைக்கும் 18 கிலோமீட்டரும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக அந்த லேயரோட ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அதாவது அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விதமான வெதர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபினோமினன் எல்லா இதுவும் வந்துட்டு எல்லா ப்ராசஸும் வந்துட்டு இந்த லேயரில் தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்கிறோம் வெதர் மேக்கிங் லேயர்னு சொல்கிறோம். ஸோ இதோட அப்பர் லிமிட் அதாவது ட்ரோபோஸ்பியரோட அப்பர் லிமிட்டை நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் எபோவ் த ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் என்ன ஸ்ட்ராட்டோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் டு எ ஹைட் ஆஃப் அபவுட் 50 கிலோமீட்டர் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இது வந்துட்டு எத்தனை ஹைட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு 50 கிலோமீட்டர். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 50 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இதோட ஹைட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சின்ஸ் திஸ் இஸ் த layer concentration of a ozone molecules, it is also referred to as ozonosphere. ஸோ இந்த லேயரில் தான் வந்துட்டு ஓசோன் மாலிக்யூல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் அதிகமாக இதோட ஹைட் இந்த லேயரோட ஹைட்டும் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். லார்ஜ் ஜெட் பிளைன்ஸ் நார்மலி ஃப்ளை ஹியர். நம்ம ஜெட் பிளைன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்கே ஃப்ளை ஆகும் எங்கே பறக்கும் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரில் தான் வந்துட்டு பறக்கும். த அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டோபாஸ். எப்படி வந்துட்டு ட்ரோபோஸ்பியரோட அப்பர் லிமிட் ட்ரோபோபாஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியரோட அப்பர் லிமிட் என்ன ஸ்ட்ராட்டோபாஸ் அதாவது சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா என்ன ட்ரோபோஸ்பியருக்கு நெக்ஸ்ட் எபோ மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது வந்துட்டு எத்தனை ஹைட்டில் இருக்குது 50 கிலோமீட்டர் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இது வந்துட்டு 50 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்துட்டு இந்த லேயர் இருக்குது. ஸோ இந்த லேயரில் வந்துட்டு ஓசோன் மாலிகூல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஓசோனோஸ்பியர்னு சொல்கிறோம். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஹைட் அந்த லேயரோட ஹைட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே தான் வந்துட்டு ஜெட் பிளைன்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக பறக்கும் ஃப்ளை ஆகும்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வந்துட்டு ட்ரோபோஸ்பியரில் அப்பர் லிமிட் ட்ரோபோபாஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அப்பர் லிமிட் என்ன ஸ்ட்ராட்டோபாஸ். நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியர். ஸோ மீசோஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 50 கிலோமீட்டர் அண்ட் 80 கிலோமீட்டர். ஸோ மீசோஸ்பியர் எவ்வளோ கிலோமீட்டர் வேரி ஆகும் 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதில் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட். இங்கே வந்து டெம்பரேச்சர் அந்த லேயரோட டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக அதோட ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மியோட்டர்ஸ் நியரிங் த எர்த் கெட் பர்ன்ட் ஹியர்ஸ். அதாவது மியோட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த சேட்டலைட் மாதிரி ஒரு இது. ஸோ அது வந்து இந்த எர்த்தை நெருங்க இந்த லேயருக்கு வரும்போது அங்கே வந்துட்டு அது பேர்ன் ஆயிரும் எரிஞ்சிரும். த அப்பர் மோஸ்ட் லிமிட் ஆஃப் த மீசோஸ்பியர் இஸ் த மீசோபாஸ். அதாவது இதில் இருக்கக்கூடிய அப்பர் மோஸ்ட் லிமிட்டுக்கு என்ன மீசோஸ்பியரோட லிமிட்டுக்கு மீசோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீசோபாஸுங்கிறது வந்துட்டு 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அதோட எக்ஸ்டென்ஷன் ஹைட் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக அந்த லேயரோட ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அப்பர் மோஸ்ட் லிமிட் அதாவது மீசோஸ்பியரோட அப்பர் மோஸ்ட் லிமிட் நம்ம என்ன சொல்கிறோம்
மீசோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர் எக்ஸிஸ்ட் எபோவ் த மீசோஸ்பியர், அதாவது மீசோஸ்பியருக்கு மேலே இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் எக்ஸ்டென்ஸ் டு அபவுட் 600 கிலோமீட்டர். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் ஹைட்டு லேயர் எவ்வளோ தூரம் இந்த லேயர் எத்தனை தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, 60 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. த காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இன் த லோவர் தெர்மோஸ்பியர் இஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹோமோஸ்பியர். ஸோ இந்த தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸோட காம்போசிஷன், அதாவது லோவர் தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸோட காம்போசிஷன் வந்துட்டு மோர் ஆர் லெஸ், அதாவது யூனிஃபார்ம் சேமாக இருக்கிறனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோமோஸ்பியர்னு சொல்கிறோம். த அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியர் ஹேஸ் அன்ஈவன் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹெட்ரோஸ்பியர். ஸோ லோவர் தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்துட்டு ஈவனாக, அதாவது யூனிஃபார்மாக இருக்கும், அதனால் நம்ம இதை என்னென்னு சொல்கிறோம், ஹோமோஸ்பியர்னு சொல்கிறோம். ஆனால் அப்பர் போர்ஷன் தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய அப்பர் போர்ஷன்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் வந்துட்டு ஒரே யூனிஃபார்மாக இருக்காது, அதனால் இதை என்ன சொல்கிறோம், ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். ஸோ இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட அந்த லேயரோட ஹைட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். Ionosphere is a layer of thermosphere that contains ions and free electrons. ஸோ அயனோஸ்பியருங்கிறது வந்துட்டு தெர்மோஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு லேயர். அந்த அயனோஸ்பியரில் என்ன இருக்குன்னா பாருங்கள், அயனோஸ்பியர், ஸோ அயன்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எர்த் ஆர் ரெஃப்ளெக்டட் பேக் டு த எர்த் ஃப்ரம் திஸ் லேயர். அதாவது ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு எர்த்தில் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது எகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகி எர்த்தோட இந்த லேயருக்கு வந்துட்டு போயிடும், அதாவது தெர்மோஸ்பியர் லேயருக்கு வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர்மோஸ்பியர்னு பார்க்கும்போது இது எங்கே இருக்குது, மீசோஸ்பியருக்கு மேலே, அதாவது எபோவ் த மீசோஸ்பியர். இதோட லென்த், இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், 600 கிலோமீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட காம்போசிஷன், லோவர் தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸோட காம்போசிஷன் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கும், அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம், ஹோமோஸ்பியர்னு சொல்கிறோம். ஆனால் அப்பர், அதாவது மேலே இருக்கக்கூடிய தெர்மோஸ்பியர், அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியரில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஸோட காம்போசிஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட ஹைட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. அந்த அயனோஸ்பியர் அந்த லேயரில் என்ன இருக்குன்னா அயன்ஸும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ், அதாவது எர்த்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ரேடியோ வேவ்ஸை மறுபடியும் எகெயின் ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த எர்த்தோட லேயருக்கே வந்துட்டு இந்த அயனோஸ்பியர் லேயர் வந்துட்டு கொண்டு வரும். இதுதான் வந்துட்டு தெர்மோஸ்பியர். Next one is exosphere. The uppermost layer of the atmosphere is called exosphere. Uppermost, exona வெளியே. So uppermost layer, atmosphere ஓட uppermost layer என்ன, இந்த exosphere தான். This layer is extremely rarefied with gases and gradually merges with the outer space. So இந்த layer எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு gases இருக்கும், ரேராக இருக்கும். ஸோ அதனால் ஏன் அப்படின்னா இது வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது எர்த்தோட அவுட்டர் ஸ்பேஸில் வந்துட்டு மெர்ஜ் ஆகிருக்கனால, சேர்ந்துருக்கிறனால. This zone is characterized by aurora australis and aurora borealis. அதாவது இந்த ஸ்டோனை கேரக்டரிஸ்டைஸ் எதை வச்சு கேரக்டரிஸ்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா aurora australis and aurora borealis. ஸோ அரோராஸ்னால் என்னென்னா cosmic glowing lights produced by the stream of electron discharged from the sun surface due to magnetic storm that are seen as a unique multicolored fireworks hanging in the polar sky during midnight. ஸோ அரோராஸ்னால் என்னென்னா ஒரு காஸ்மிக் க்ளோ, அதாவது லைட் எப்படி க்ளோ ஆகுதோ அதே மாதிரி. ஸோ இந்த க்ளோயிங் வந்துட்டு எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னா சன்னோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், சன்னோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி அங்கே கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு இந்த வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு யூனிக் மல்டி கலர், அதாவது ஃபயர் வரும். இப்போ வந்துட்டு நீங்கள் பட்டாசு கொளுத்தும் போது டிஃப்ரெண்ட் கலர், இது அந்த கம்பி மெத்தாப்பு கொளுத்தும் போது டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வரல, அந்த மாதிரி வந்துட்டு போலார் ஸ்கையில் வந்துட்டு மிட் நைட்டில் வந்துட்டு ஹேங் ஆகிட்டு இருக்குன்னா தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அரோராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸோஸ்பியர். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்னு பார்க்கும்போது 5 பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியர்னா என்னென்னு பார்த்தோம், தெர்மோஸ்பியர்னா என்னென்னு, ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா என்னென்னு பார்த்தோம், மீசோஸ்பியர்னா என்னென்னு பார்த்தோம், தெர்மோஸ்பியர்னா என்னென்னு பார்த்துட்டோம், எக்ஸோஸ்பியர்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு காம்போசிஷன், அட்மாஸ்பியரோட காம்போசிஷனும் அதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா, கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.